வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை. இந்தியாவில் 4000-ஐ நெருங்கியது கொரோனா பாதிப்பு. கேரளாவில் அதிக அளவில் பாதிப்பு என தகவல். தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உறுதி. மக்களவையில் துணை சபாநாயகர் பதவி நீக்கம். துணை சபாநாயகர் பதவி குறித்து மௌனம் காப்பது ஏன் என எதிர்க்கட்சிகள் கேள்வி. IPL கிரிக்கெட் இறுதிப் போட்டி. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் இன்று மோதல். கிழக்கு உக்ரைன் பகுதிகளில் ரஷ்யா வான்வழி தாக்குதல். பொதுமக்கள் 5 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாளையொட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் இன்று செம்மொழி நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அவரது உருவப்படத்திற்கு திமுகவினர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாளையொட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் சிலைக்கு முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கும் மாலை அணிவித்து மலர்தூவி வணங்கினார். அவருடன் அமைச்சர்கள், திமுக எம்பிக்கள், நிர்வாகிகள் உள்பட பலரும் கருணாநிதியின் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருணாநிதி வசித்த கோபாலபுரம் வீட்டிற்கு சென்றார். வீட்டின் உள்ளே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர்தூவி வணங்கினார். முன்னதாக சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு பணியாற்றும் காவலாளிகள் உள்ளிட்ட ஊழியர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்தியாவில் 4000த்திற்கு அதிகமானோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2019ஆம் ஆண்டு உலகை அச்சுறுத்திய கொரோனா தொற்று தற்போது மீண்டும் இந்தியாவில் பரவி வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4000-ஐ நெருங்கியுள்ளது. கேரளாவில் அதிகபட்சமாக 1435 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் 506 பேரும், டெல்லியில் 483 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழ்நாட்டில் 189 பேர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுச்சேரியில் 7 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழ்நாடு, கேரளா, டெல்லி மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழந்துள்ளதால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரசு பேருந்து கட்டணம் குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கருத்து தெரிவித்துள்ளார். அதில் தமிழ்நாட்டில் அரசு பேருந்து கட்டணம் உயராது என்பதால் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நீதிமன்றம் சென்றுள்ளதாக கூறினார். டீசல் விலை உயர்வுக்கு ஏற்ப பேருந்துகளின் கட்டணத்தை உயர்த்த நீதிமன்றத்தில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளதாக கூறினார். இந்நிலையில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து அரசு போக்குவரத்து கழகங்கள், தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்தாலோசித்து 4 மாதங்களில் முடிவெடுக்கும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. 2 நாட்களாக குறிப்பிட்ட சில ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு என்ற ஒரு செய்தி பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த செய்தி தவறானது. தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தங்களுக்கான பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். அப்படி நீதிமன்றத்தை அவர் நாடியிருக்கின்ற நேரத்தில் நீதிமன்றம் இது குறித்து மக்களுடைய கருத்தை கேட்டு ஒரு தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறிவுரை வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் மக்களுடைய கருத்து கேட்பு நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தனியார் பேருந்து உரிமையாளர்களுடைய வழக்கின் அடிப்படையில் அவருடைய பேருந்துக்கான கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று இந்த கோரிக்கை நீதிமன்றத்திற்கு வந்திருக்கின்ற காரணத்தினால் நீதிமன்ற நடவடிக்கையினால் தான் இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகிறது. துணை சபாநாயகர் பதவி நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவையில் கடந்த 6 ஆண்டுகளாக துணை சபாநாயகர் பதவி நிரப்பப்படாமல் வருகிறது. 2019ஆம் ஆண்டு துணை சபாநாயகராக அதிமுகவை சேர்ந்த
தம்பிதுரை பதவி வகித்தார். இதையடுத்து அப்பதவியில் யாரையும் நியமிக்காமல் மத்திய அரசு காலம் தாழ்த்தி வருகிறது. துணை சபாநாயகர் பதவியை நிரப்பாமல் பாஜக அரசு மரபுகளை மீறி வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் துணை சபாநாயகர் பதவி குறித்து மௌனம் காப்பது ஏன் எனவும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தற்போது உள்ள ஆட்சியிலும் துணை சபாநாயகர் பதவி காலியாக இருந்துவிடும் என ஐயம் எழுந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் கூறியுள்ளனர். ஐபிஎல் இறுதிப் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் இன்று மோத உள்ளன. 10 அணிகள் பங்கேற்றிருந்த 18வது ஐபிஎல் தொடர் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. கடந்த மார்ச் 22ஆம் தேதி தொடங்கிய இந்த தொடரின் இறுதிப் போட்டி இன்று நடைபெற உள்ளது. அதன்படி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் இன்றிரவு 7:30 மணியளவில் நடைபெற உள்ள இறுதிப் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோத உள்ளன. ஐபிஎல் வரலாற்றில் இரு அணிகளும் இதுவரை ஒருமுறை கூட கோப்பையை வெல்லாததால் முதல் கோப்பையை வெல்லப்போகும் அணி எது என்று ஆவல் ரசிகர்களிடையே எழுந்துள்ளது. இந்திய நேரப்படி ஆட்டம் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மாமல்லபுரத்தில் தாவேக சார்பில் நாளை 2ஆம் கட்டமாக கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற உள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் கடந்த 30ஆம் தேதி முதற்கட்டமாக 18 மாவட்டங்களைச் சேர்ந்த 88 தொகுதி மாணவர்களுக்கு பரிசுகளை தாவேக தலைவர் விஜய் வழங்கினார். இந்நிலையில் தாவேக சார்பில் நாளை 2ஆம் கட்டமாக கல்வி விருது வழங்கும் விழா மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற உள்ளது. இதில் 87 தொகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழும் ஊக்கத்தொகையையும் தாவேக தலைவர் விஜய் வழங்க உள்ளார். மேலும் மாணவர்களுடன் சேர்ந்து புகைப்படமும் எடுத்துக் கொள்கிறார். சிவகங்கை அருகே ஆடு, கோழி திருட வந்த 2 பேர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மதகுப்பட்டி அருகே அழகு மாநகரி கிராமத்தில் ஆடு, கோழி திருட வந்த 2 பேரை அப்பகுதி கிராம மக்கள் கையும் களவுமாக பிடித்தனர். பிடிபட்டு மணிகண்டன், சிவசங்கரனை கிராம மக்கள் சரமாரியாக தாக்கியதில் 2 பேரும் உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவலறிந்து வந்த போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தினர். அதில் 2 பேரை அடித்துக் கொன்ற வழக்கில் 10 பேரை கைது செய்து மதகுப்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணை கழுத்தை அறுத்து கொன்ற தோல் வியாபாரியை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே பனையடிப்பட்டி காளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் பரமசிவன், உமா தம்பதி. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் அதிகாலையில் பரமசிவன் டீ குடிப்பதற்காக வெளியே சென்றிருந்த நிலையில் 2 மகன்களும் வீட்டின் மாடியில் தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் திடீரென்று உமாவை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பி சென்றார். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து பாவூர் சத்திரம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதற்கிடையே உமாவின் கணவர் பரமசிவம் போலீசில் புகார் மனு அளித்தார். அதில் எனது பக்கத்து வீட்டில் வசிக்கும் தோல் வியாபாரியான மணிக்குமார் எனது மனைவி உமாவிடம் நட்பாக பழகி வந்தார். பின்னர் உமா மணிக்குமாரிடம் பழகுவதை நிறுத்திவிட்டார். தொடர்ந்து மணிக்குமார் தன்னிடம் மீண்டும் பழகுமாறு உமாவிடம் தொல்லை கொடுத்து மிரட்டி வந்தார். இந்நிலையில் மணிக்குமார் வீடு புகுந்து உமாவை கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக அதில் தெரிவித்திருந்தார். இதையடுத்து தலைமறைவான மணிக்குமாரை பிடிப்பதற்காக போலீசார் 3 தனிப்படைகளை அமைத்து தேடி வந்தனர். இந்நிலையில் பெண்ணை கழுத்தை அறுத்து கொன்ற தோல் வியாபாரி மணிக்குமாரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆலங்குடி அருகே முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்டத்தை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வன்னியன் விடுதி முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் தேரு வீதி உலாவும் நடந்து வந்தது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். பின்னர் வான வேடிக்கைகள் முழங்க மா, பலா, வாழை என முக்கணிகளால் அலங்கரிக்கப்பட்டு தேரில் அம்பாள் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தேரில் வீற்றிற்கு ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு கலைஞரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பொதுமக்களுக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் தென்னங்கன்றுகளை வழங்கினார்.
முன்னதாக திமுக அலுவலகம் முன்பு கட்சி கொடியை ஏற்றினர். இதையடுத்து விழாவில் கலந்து கொண்டு சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். யார் அந்த சார் என்பதற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்று பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சென்னை திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலில் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய பிறந்தநாளை ஒட்டி சாமி தரிசனம் செய்து கேக் வெட்டி கொண்டாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய அவர், மத்திய அரசு பல்வேறு நல்ல திட்டங்களை மாநில அரசுக்கு கொடுத்துள்ளது என்றும் அதனை தமிழக அரசு செயல்படுத்தாமல் உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பாலியல் வழக்கில் 5 மாதத்திற்குள் தீர்ப்பு வழங்கப்பட்டதாக திமுக கொண்டாடி வருவது கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார். ஒரு பெண் பாதிக்கப்பட்டது பற்றி வருத்தம் இல்லாமல் இப்படி கொண்டாடுவது தமிழகத்தை திசை மாற செய்வதாக குற்றம் சாட்டினார். தற்போது வரை யார் அந்த சார் என்பதற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்த பிறந்த நாளிலிருந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் இந்த ஆயுஷ்மான் பாரத் என்ற மருத்துவ காப்பீடு திட்டம் 70 வயதிற்கு மேற்பட்டு உச்சவரம்பே இல்லாமல் அனைவருக்கும் 5 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆனால் தமிழகத்தில் இதை சரியாக செயல்படுத்தப்படாமல் தமிழக அரசு தடுக்கிறது. 70 வயதிற்கு மேலே ஒரு குடும்பத்தில் 5 லட்சம் வரை உயர் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கான அந்த ஊக்கத்தை மத்திய அரசு எப்படி நல்ல நல்ல திட்டங்களை மாநிலத்திற்கு கொடுத்தாலும் மாநில அரசு இதில் அக்கறையின்மையால் அந்த திட்டங்களை சரியாக செயல்படுத்துவதில்லை. அதனால் இதிலிருந்து ஏறக்குறைய எந்தெந்த வீட்டிலெல்லாம் எல்லா வீட்டிலையும் இப்போ 70 வயதிற்கு மேல் பெரியவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒரு 6 மாதத்திற்குள் அவர்களுக்கெல்லாம் நமது உயர் சிகிச்சைக்கான காப்பீடு அட்டை கொடுப்பதற்கான ஏற்பாடை செய்யலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். தமிழகத்தை பொறுத்த மட்டில் இன்று ஒரு தீர்ப்பு வந்தது. இந்த தீர்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டாடுகிறது. ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்ற எண்ணம் கூட இல்லை அவர்களிடம். 5 மாதத்தில் நாங்கள் தீர்ப்பை கொண்டு வந்தோம், அதனால எங்களுக்கு தான் அது சாதனை என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஒரு பெண் பாதிக்கப்பட்ட வேதனையின் சாதனை யாருடையது? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட தலைவர் அருள் அவர்களது இல்ல நிகழ்ச்சியில் அக்கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் வருகை தந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தமிழக அரசுக்கு தொடர்பு இல்லை என்றால் அந்த வழக்கை உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். பகுஜன் சமாஜ் கட்சியில் ஒரு சில நபர்களால் குழப்பம் ஏற்படுவதாகவும் அது அதிமுகவின் தூண்டுதலின் பேரிலேயே நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில துணைத் தலைவர் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். இந்தியா போரை விரும்பவில்லை என்றும் வளர்ச்சியில் கவனம் செலுத்த விரும்புவதாகவும் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து விளக்கம் அளிக்க சசி தரூர் தலைமையிலான குழு பிரேசில் சென்றது. அங்கு பார்லிமெண்ட் உறுப்பினர்களை சசி தரூர் சந்தித்து பேசினார். அப்போது பாகிஸ்தான் உடனான மோதலை நிறுத்தும்படி யாரும் வற்புறுத்த வேண்டிய அவசியமில்லை என கூறினார். இந்தியா போரை விரும்பவில்லை என்பதால் வற்புறுத்தப்பட வேண்டிய அவசியமில்லை என்றும் வளர்ச்சியில் கவனம் செலுத்த விரும்புவதாகவும் தெரிவித்தார். பாகிஸ்தானும் வெளிநாடுகளுக்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்பியுள்ளது தற்செயலானது என கூறினார். இந்தியாவை பற்றி அக்கறை கொண்டவர்கள் மீதும் பயங்கரவாதத்தை எதிர்ப்பவர்கள் மீதும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். ஆலங்குளம் அருகே விநாயகர் கோவிலில் உள்ள சிலையை மர்ம நபர்கள் உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள மகாசக்தி விநாயகர் கோவிலில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. ஊரில் உள்ள மாரியம்மன் கோவிலில் வருகிற 6ஆம் தேதி திருவிழா நடைபெறுகிறது. வருடந்தோறும் இந்த கோவில் விழாவிற்கு விரதம் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் விநாயகர் கோவிலில் காப்பு கட்டி பால்குடம் எடுத்து வழிபடுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் விழாவிற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் காப்பு கட்டுவதற்கு பக்தர்கள் கோவிலுக்கு வந்தனர். அப்போது கோவில் போட்டு உடைக்கப்பட்டு அங்குள்ள விநாயகர் சிலை மர்ம நபர்களால் உடைத்து சேதமடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து தகவலிருந்து வந்த ஆலங்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் அருகே உயர்மின் கோபுர திட்டத்திற்காக கையகப்படுத்தும் நிலத்திற்கு 4 மடங்கு இழப்பீடு தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் விவசாயிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அச்சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி, பொதுச் செயலாளர் முத்து விஸ்வநாதன் ஆகியோர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மின்தொடர் அமைப்பு கழகம் அமைக்கப்பட்டுள்ள மின் கோபுரங்களால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். தொடர்ந்து இத்திட்டத்தை நிறைவேற்றுவதில் அரசுக்கு வெளிப்படைத்தன்மை இல்லை என்று கூறியுள்ளனர். இந்த திட்டத்தை நிறைவேற்ற தேவைப்படும் நிலம் குறித்து மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்படவில்லை என்று மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் கையகப்படுத்தும் நிலத்திற்கு 4 மடங்கு இழப்பீடு தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் வைகாசி வசந்த உற்சவ விழா கோலாகலமாக தொடங்கியது. மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் வைகாசி வசந்த உற்சவ விழா கோலாகலமாக துவங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. விழாவையொட்டி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சகல அலங்காரத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் திருக்கோவிலில் இருந்து பக்தர்கள் படைசூழ புறப்படாகி கோவில் எதிரில் அமையப்பெற்ற புது மண்டபத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து புது மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு 4 சித்திரை வீதிகளை வலம் வந்து மீண்டும் திருக்கோவிலில் எழுந்தருளினார். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருத்துறைப்பூண்டி திரௌபதியம்மன் ஆலய வைகாசி தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் மொண்டியூர் கிராமத்தில் திரௌபதியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் வைகாசி தீமிதி திருவிழா கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. 1 வார காலம் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவில் விரதம் இருந்த பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவடைய வேண்டி பால்குடங்கள் எடுத்து வந்து தீக்குழியில் இறங்கி தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது உலக செய்திகள். கிரீஸ் நாட்டின் டோடெக்கனிஸ் தீவுகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. கிரீஸின் நாட்டின் டோடெக்கனிஸ் தீவுகள் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவான இந்த நிலநடுக்கம் பல்கேரியா, சைப்ரஸ், துருக்கி, எகிப்து, பியா, சிரியா, யுனைடெட் கிங்டம் மற்றும் வடக்கு மாசிடோனியா பகுதிகளிலும் உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. கிழக்கு உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பொதுமக்கள் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆபரேஷன் சிலந்திவலை என்ற பெயரில் ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 30 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. கிழக்கு உக்ரைன் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதலில் பொதுமக்கள் 5 பேர் உயிரிழந்தனர். உக்ரைனில் டொனெட்ஸ்க் மற்றும் கார்கிவ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதில் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக பதிவாக வாய்ப்பு உள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். இதனால் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலைய பகுதியில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. மேலும் வேலூர், திருச்சியில் 39 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இன்று மோத உள்ளன. வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 ஒருநாள் மற்றும் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடி வருகிறது. இதில் முதலில் ஒருநாள் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் 2 ஒருநாள் போட்டிகளில் இங்கிலாந்து வெற்றி பெற்று தொடரை ஏற்கனவே கைப்பற்றிவிட்டது. இந்த நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான 3வது ஒருநாள் போட்டி லண்டனில் இன்று நடைபெற உள்ளது. இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்று தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்புடன் இங்கிலாந்தும் ஆறுதல் வெற்றிக்காக வெஸ்ட் இண்டீஸும் கடுமையாக போராடும். இந்திய நேரப்படி ஆட்டம் மாலை 5:30 மணிக்கு தொடங்குகிறது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 72,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் அதிகரித்து 9,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 160 ரூபாய் அதிகரித்து 72,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 79,248 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 113 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,13,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 239 புள்ளிகள் குறைந்து 81,134 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி 65 புள்ளிகள் குறைந்து 24,651 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை. இந்தியாவில் 4,000 நெருங்கியது கொரோனா பாதிப்பு. கேரளாவில் அதிக அளவில் பாதிப்பு என தகவல். தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உறுதி. மக்களவையில் துணை சபாநாயகர் பதவி நீக்கம். துணை சபாநாயகர் பதவி குறித்து மௌனம் காப்பது ஏன் என எதிர்க்கட்சிகள் கேள்வி. ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப் போட்டி. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் இன்று மோதல். கிழக்கு உக்ரைன் பகுதிகளில் ரஷ்யா வான்வழி தாக்குதல். பொதுமக்கள் 5 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.